ஸோ அதனால உங்களுக்கு இந்த காதலர் தினத்த கொஞ்சம் தள்ளி போட்டு, அப்புறமா அப்ப அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டாம். ஆமா. அதுக்கு முன்னாடி நாள் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நாள் செலிப்ரேட் பண்ணி கன்டென்ட்டா மாட்டிக்காதீங்க. அன்னைக்கு ஸோ போய் அதனால சொல்லக்கூடாதுன்னு ஆமா. சொல்றீங்க. அன்னைக்கு சில பேர் இந்த WhatsApp ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. சில பேர் அவங்கள மீன் பண்ணிலாம் வைப்பாங்க. சொன்னா, "பங்கே மாட்டிக்கிட்ட பங்கே" அப்ப என்ன அப்படிங்கிற சார் மாரி. அன்னைக்கு வைக்காம இன்னைக்கு தான் வைக்கிறது? ஆமா. அன்னைக்கு நீங்க பார்த்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே. என்ன எல்லாரும் புடவை கட்டிட்டு இருக்காங்க. ஓஹோ! இவள தான் சொன்னியா நீ? இனியா மாட்டிக்கிட்டோம். எதையோ ஒண்ணு சொல்ல போக, ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒண்ணு கன்வே ஆகி ஓப்பனா மாட்டிக்குவீங்க. அதனால அன்னைக்கு தினம் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த காதல் அன்று அரை கம்பத்தில் பறக்கலாம். ஸோ அன்னைக்கு வேண்டாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல ஒரு ஊரே உட்காந்துருக்கு. சும்மா கிடையாது. ஆ. 2ஆம் இடத்துல ஒரு ஊரே உட்காந்துருக்கு. அப்போ என்ன ஆகும்னா பேச்சு. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க பேச்சு சும்மா இருக்காது. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் ஆமா. சும்மா இருக்காது. நீங்களே எதையாவது ஒன்று சொல்லி அன்னைக்கு பார்த்து ஏதாவது உளறி கொட்டி எதையாவது ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு அந்த மெசேஜ் இன்னொருத்தன் எடுத்து படித்து பார்த்து பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க. கண்டிப்பா. அன்றைய தினம் நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் தான் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியாமல் பேசிடுவீங்க. எதையாவது ஒன்று பண்ணிடுவீங்க. அப்படியே மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அன்றைய தினம் காதலர் தினத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அப்படி நான் முரட்டத்தனமாக லவ் பண்ணி தான் தீர்வேன். காதல சொல்லி அப்படி தான் பண்ணியே தீருவேன் அப்படின்னா, பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதேனாங்க. அப்போ 13ஆம் தேதி நைட்லேருந்தே நீங்கள் பேசக்கூடாது.